கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நேற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்கள் எல்லாரையும் நேரடியாக பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? கர்த்தருக்குள்ளால நல்லா இருக்கீங்கன்னு விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களுடைய இருதயத்தின் வேண்டுதல்களை நிறைவேற்றி உங்களுடைய மன விருப்பங்களை எல்லாம் உங்களுக்கு கைக்கூடி வர பண்ணுவாராக நான் ஆஸ்வதிக்கிறேன். சரி, இன்றைக்கி நமக்கு என்ன மங்கள வார்த்தை? யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 37வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. அப்போ ஆண்டவரிடத்தில் வர்ற பிள்ளைகளை ஆண்டவர் ஒரு நாளும் புறம்பே தள்ள மாட்டார். இன்றைக்கி நான் தள்ளப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரிடத்தில் வர்றதுக்கு பதிலாக காரியங்களை சாதித்து கொள்வதற்காக யாரையோ தேடி போனீங்க. அதனால் புறம்பே தள்ளப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். ரிஜெக்டட் பீப்புள்ஸாக இருக்கிறீங்க. ரிஜெக்டட் பீஸாக இருக்கிறீங்க. இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகலை, ஏங்கிட்டவா, நான் உன்னை புறம்பே தள்ள மாட்டேன், உன்னை தூக்கி தலை நிமிர பண்ணுவேன்னு ஆண்டவர் ஒரு வார்த்தையை இன்றைக்கி உங்களுக்கு கொடுக்குறார். என்னிடத்தில் வருகிறவனை ஆண்டவர் சொல்லியிருக்க, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள்லாம் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இன்னொரு இடத்துல சொல்லியிருக்காரு, உன் வழக்குகளை என்கிட்ட கொண்டு வா, நான் உனக்கு நியாயம் செய்வேன். அப்போ நம்ம பிரச்சனைக்குரிய நேரத்தில் ஆண்டவரிடத்தில் நம்முடைய பிரச்சனையை கொண்டு வந்து ஒப்படைச்சேன்னா அவர் உங்களுக்காக வழக்காடுவார், யுத்தம் செய்வார், யாவற்றையும் நன்மையாய் செய்து தருவார். இந்த வசனத்தின்படி இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் வருகிற ஒன்றை ஆண்டவர் புறம்பே தள்ளி விடாதபடிக்கு நீ விரும்பி வந்த காரியத்தை உனக்கு செய்வார். 2000 வருஷங்களுக்கு முன்பாக யாரெல்லாம் ஆண்டவரை தேடி வந்தாங்களோ அவங்க விரும்பி வந்த காரியத்தை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்து தான் அனுப்பினார். 12 வருஷமாக பெரும்பாடுள்ள ஸ்திரீ சொத்தெல்லாம் விற்று செலவு பண்ணியும் ப்ளீடிங் ஸ்டாப் ஆகலை. ஆண்டவரிடத்தில் வந்தால் ஆண்டவர் அவர் புறம்பே தள்ளலை. ஆண்டவர் அவளுக்கு அற்புத சுகத்தை கொடுத்து அவளுக்கு விடுதலையை கொடுத்து 12 வருஷ போராட்டத்திலிருந்து விடுதலையை கொடுத்தார். பர்த்திமேயு என்கிற குருடன் வழியோரத்தில் நின்று பிச்சை எடுத்துகிட்டு இருந்தான். ஆண்டவரிடத்தில் வந்தான். ஆண்டவர் அவனுக்கு விடுதலை கொடுத்தார். அவனை புறம்ப தள்ளலை. ஆண்டவர் அவர்களுக்கெல்லாம் நன்மை செய்தவர். இன்றைக்கி என்ன நன்மை வேணுமோ அப்படியே முழங்கால்களை தாழ்த்தி ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்க போகிறோம். கர்த்தர் எல்லாருக்கும் அற்புதம் செய்வார். அதுக்கு முன்னால் ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? சிஸ்டர் கோல்டினா மடிப்பாக்கம், என்னுடைய 8 மாத குழந்தையின் பெயர் ட்ரினிட்டா. அவளுக்கு திடீரென்று காய்ச்சல் மற்றும் ஃபிட்ஸ் ஏற்பட்டு மருத்துவமனையில் சேர்த்தோம். குழந்தையை ஐசியூவில் வைத்து தீவிர சிகிச்சை அளித்தார்கள். ஆனாலும் காய்ச்சல் மற்றும் ஃபிட்ஸ் குறையவே இல்லை. இந்த நிலைமையில் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களுக்கு அதிகாலை நேரத்தில் அவசர ஜெப விண்ணப்பம் என்று வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பினேன். சகோதரர் அவர்கள் உடனே தொலைபேசியில் அழைத்து பாரப்பட்டு ஜெபித்தார். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு என்னுடைய மகளை ஆபத்தான கட்டத்திலிருந்து விடுதலையாக்கி பரிபூர்ண ஆரோக்கியத்தை தந்தார். ஆண்டவருக்கு மகிமை. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. அன்னைக்கு ஆபத்தான காலகட்டத்தில் அதிகாலையில் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட கோல்டினா பிள்ளைக்கு அற்புதம் செய்த ஆண்டவர் இப்பொழுதும் என்னிடத்தில் வருகிறவர்களை புறம்பே தள்ள மாட்டேன்னு சொன்னீங்களே. இந்த நிகழ்ச்சி என் பிள்ளைங்க ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்கன்னாலே உங்ககிட்ட வந்து நிற்கிறாங்கன்னு அர்த்தம், மங்கள வார்த்தைக்காக நிற்கிறாங்கன்னு அர்த்தம். எனவே இவர்களை நீர் புறம்பே தள்ளாதபடிக்கு இவர்களை முன்னிடத்திற்கு கொண்டு வார். முந்தினோரெல்லாம் பிந்தினோராயும் பிந்தினோரெல்லாம் முந்தினோராயும் மாறுவார்கள் என்று சொன்னேன். பிந்தி கிடக்கிற இவர்களை கர்த்தர் முன்னிடத்தில் கொண்டு வந்து என் பிள்ளைகளுடைய பெயரை நீர் பெருமைப்படுத்தும். ஆண்டவரே, அவர்களை கர்த்தர் அவர்கள் எதிர்பார்த்து வந்திருக்கிற காரியங்களை அவர்களுக்கு நீர் இன்றைக்கு தரும்படிக்கு என் பிள்ளைகளுக்கு உம்முடைய உதவிக்கரத்தை நீர் நீட்டுவீராக. இவர்கள் போகிற இடத்திலெல்லாம் இவர்களோடு இருந்து இவர்களை பாதுகாத்து இவர்கள் கையிட்டு செய்கிற காரியங்களை எல்லாம் இனி இவர்களுக்கு அனுகூலமாக்கி தாரும். இப்பொழுதும் பிறந்த நாள், திருமண நாளில் நினைவு கூறுகிற பிள்ளைகளை கர்த்தர் உறவுசை கண்ணோக்கி பாரும். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்ற மங்கள வார்த்தை அப்படியே நிறைவேறட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044 24547999 மற்றும் 99411501.
999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.